Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 12th கொஷின் 11 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 12th question. The optimal total time of the following assignment problem is missions 1 to 3, job 1 to 3, 5, 7, 9, 14, 10, 12, 15, 13, 16. Option A 21, option B 22, option C 24, option D 30. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2017ல கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 13 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துட்ட அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஆப்டிமல் டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரோ ரிடக்ஷன் அண்ட் காலம் ரிடக்ஷனை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரோ ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ரோவ்லையும் நம்ம அதே மாதிரி தான் சூஸ் பண்ண போகிறோம். எல்லா ரோவ்லையும் எது மினிமம் நம்பரோ அதை வச்சு அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோவை நான் சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு எது மினிமம் நம்பர் 5. ஸோ 5 வச்சு அந்த ரோவில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்றோம். இப்போ 5 minus 5 0, 7 minus 5 2, 9 minus 5 4. அடுத்த ரோ இப்போ சூஸ் பண்றேன். செகண்ட் ரோவில் 14, 10, 12ல பார்த்தீங்கன்னா எது மினிமம் நம்மளுக்கு 10. ஸோ 10னால மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 14 minus 10 வந்து 4, 10 minus 10 0, 12 minus 10 2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் 15, 13, 16ல எது வந்து நம்மளுக்கு மினிமம் 13. ஸோ 13னால மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 minus 13 வந்து 2, 13 minus 13 0, 16 minus 13 3ன்ற வந்துச்சு. இப்போ நம்ம ரோ ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோவ்லையும் நம்மளுக்கு 0 இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வந்துருச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் இங்க 0 வந்துருச்சு. தேர்ட் ரோவில் இங்க 0 வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா எல்லா காலம்லயும் 0 இருக்கான்றதை பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல நம்மளுக்கு எந்த இடத்துல 0 வந்துருச்சு, இந்த இடத்துல 0 வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஓகே. செகண்ட் காலம் சூஸ் பண்ணலாம். செகண்ட் காலம்ல நம்மளுக்கு ரெண்டு இடத்துலயே 0 இருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல 0 இருக்கிறதுனால இதுவும் ஓகே. இப்ப நம்மளுக்கு தேர்ட் காலம் சூஸ் பண்ணும்போது தேர்ட் காலம்ல நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு 0 இல்ல. இந்த தேர்ட் காலம்ல எதுவுமே நம்மளுக்கு 0 இருக்கிற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு காலமா அப்படியே எழுதிக்கலாம். காலம் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம்ல 0 வந்துட்டதுனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். தேர்ட் காலம்ல 0 வராதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காலம்குள்ள எது மினிமம் நம்பரா இருக்கு 2. ஸோ இந்த 2 வச்சு இந்த காலம் என்ட்ரிஸை மைனஸ் பண்றோம். இப்போ 4 minus 2 வந்து 2, 2 minus 2 வந்து 0 அண்ட் 3 minus 2 வந்து 1ன்னு வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ரோவ்லையும் ஒரு 0 அண்ட் எல்லா காலம்லயும் ஒரு 0 வந்துருச்சு. இப்போ அடுத்தது அந்த ஜீரோஸை சூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம 0 இருக்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்னன்னாக்க எந்த ரோவில் வந்து சிங்கிள் 0 இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 0வை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 0 தான் இருக்கு. அது மாதிரி தேர்ட் ரோவில் நம்மளுக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு ஒரு 0 இருக்கு இல்லையா, இந்த 0 சூஸ் பண்ணோம்னா இந்த காலம் அண்ட் இந்த ரோ ரெண்டுமே அடிபட்டு போயிடும். இப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா இந்த 0 தேர்ட் ரோல இருக்க இந்த 0 சூஸ் பண்ணும்போது இந்த காலம் அண்ட் இதுக்கு நேரா இருக்க இந்த ரோ நம்மளுக்கு அடிபட்டு போயிடும். இப்ப மீதி இருக்கிறது எது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 0 மட்டும்தான். அப்ப இது நம்ம டிஃபால்ட்டா சூஸ் பண்ணிட்டு போலாம் தேர்டா. இப்ப பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு நேரா இருக்கிற இந்த ரோ அண்ட் இந்த காலம் கட் ஆயிடும். இப்ப நம்ம எதை சூஸ் பண்ணிருக்கோம், எந்தெந்த 0லாம் சூஸ் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க இந்த இடத்துல இருக்கிற 0, அடுத்தது செகண்ட் ரோவில் தேர்ட் என்ட்ரியா இருக்கிற இடத்துல 0 இருக்கு,
அது மாதிரி தேர்ட் ரவுல பொறுத்த வரைக்கும் செகண்ட் என்ட்ரியா இருக்கிறது தான் நம்மளுக்கு 0வா இருக்கு. இப்போ இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த 5 செகண்ட் ரவுல இருக்குது 12, தேர்ட் ரவுல இருக்குது 13. ஸோ டோட்டல் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். 13ன்ற ஆன்சர் வந்து ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்டிமல் டோட்டல் டைம்ன்றது 13ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 13th question. The value of the game for the given problem is player A and player B 2, 4, 3, 2, option A 0, option B 7/3, option C 8/3, option D 10/3. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C 8/3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்க சொன்னாங்கனாக்க மின்மேக்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம அந்த மின்மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம்னு சொல்லலாம். சப்போஸ் சேடல் பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி நீங்க வேல்யூ ஆஃப் தி கேம் போடலாம். இப்போ இந்த ஆன்சர் 8/3 எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? A11, A12, A21, A22 மாதிரி இருக்கிறதா அர்த்தம். A11ன்றது 2, A12ன்றது 4, A21ன்றது 3, A22ன்றது 2. இப்போ வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? A11 into A22 minus A21 into A12 divided by A11 plus A22 minus A12 plus A21. அதாவது நம்மளுக்கு இந்த diagonal entries A11 into A22 minus A21 into A12ன்றது மேல போட்டுப்போம். கீழே அப்படியே அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த வேல்யூஸே நம்மளுக்கு அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கோம். மேல மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். A11ன்றது 2, A12ன்றது 2 and A21ன்றது 3, A22ன்றது 2. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 2 into 2 4 வந்துரும். 3 into 4 12 and 2 plus 2 4, 3 plus 4 7. ஸோ மேல வந்து -8 divided by -3 வரும். இந்த மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ 8/3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 8/3ன்றது ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 14th question. Consider the 3 activities of a CPM network 10, 20, 30, 40, duration 2, 4, 8, TE, earliest start time 5, 7, 11, 20, latest finish வந்து 7, 8, 12, 20. The total float of activity 20 to 30 is option A 1, option B 4, option C 0, option D 5. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 20 to 30 குள்ளர இந்த ஆக்டிவிட்டிக்கு டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். 20 to 30 குள்ளர இருக்கிறதுக்கு நம்ம டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஃப்ளோட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் போட்டிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் எழுதிக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் எப்படி எழுதிக்கலாம்? 10 to 20, அப்புறம் வந்து 20 to 30, அப்புறம் 30 to 40. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 5 TEன்னு கொடுத்துருக்கிறது earliest start finishன்னு எடுத்துக்கலாம் and latest start finishன்னு எடுத்துக்கலாம். இப்ப start finishல நம்ம கொடுத்துருக்கிறதுல பாருங்க TEன்றது எல்லாமே earliest startன்னு எடுத்துக்கலாம். அப்ப earliest startனாக்க TEன்றது 5, 7, 11 எழுதிக்கலாம். இப்ப 5 activity 10 to 20, 20 to 30, 30 to 40ன்னு எடுத்துக்கும் போது first TE value 5, அடுத்தது 7, அடுத்தது 11. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன? TL லேட்டஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு 7, 8, 12, 20. ஆனா இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதிக்கங்க. இப்ப ரிவர்ஸ்ல எழுதும்போது 30 to 40க்கு லேட்டஸ்ட் ஃபினிஷ் வந்து எந்த இடத்துல வருது? 20. அடுத்தது ரிவர்ஸ்ல போகும்போது
இத போகும்போது நம்ம மேல earliest start எழுதும்போது இந்த ஆர்டர்ல எழுதிக்கிங்க. அதே வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ்க்கு வந்து நமக்கு இந்த ஆர்டர்ல எழுதிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 20 எழுதணும். அப்புறம் 20க்கு அப்புறம் நம்ம என்ன போட்டுக்கணும் 12, அப்புறம் 12க்கு அப்புறம் 8 போடணும். அப்ப பாருங்க எப்படி வரும் 20 அப்புறம் 12 அப்புறம் 8. ஆர்டர் எழுதும் போதே கீழ இருந்து மேல எழுதிக்கணும் கொடுத்திருக்கிறத. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க 5க்கு அப்புறம் earliest start கொடுத்துருக்காங்க இல்லையா, இத பேஸ் பண்ணி நம்ம வந்து earliest finish கண்டுபிடிக்கணும். earliest start யூஸ் பண்ணி earliest finish கண்டுபிடிக்கணும். இங்க வந்து டியூரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10 to 20ல டியூரேஷன் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு வருது? டியூரேஷன் 2. சோ இந்த 2ன்றது தான் நம்மளுக்கு வருது. சோ 10 to 20க்குள்ளர நம்மளுக்கு டியூரேஷன் 2. அடுத்து 20 to 30க்கு வந்து டியூரேஷன் 4. அடுத்தது 30 to 40க்கு 8. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா earliest startல இருந்து finish பண்றதுக்கு அந்த டியூரேஷனை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 plus 2 என்ன வந்துரும் 7. அடுத்தது 4 plus 7 வந்து 11. அடுத்தது 8 plus 11 வந்து 19. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இதுல பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் finish நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லேட்டஸ்ட் finish நம்ம கீழே இருந்து மேல நோட் பண்ணோம். இந்த கீழே இருந்து மேல நோட் பண்ணும்போது இந்த நோட் பண்ணிருக்கோம் இல்லையா, இத யூஸ் பண்ணி நம்ம வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் போடணும். அப்ப இதுல போடும்போது டியூரேஷனை மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 8ல இருந்து நம்ம வந்து -2 போடும்போது என்ன வந்துரும் 6 வந்துரும். அடுத்தது 12ல இருந்து அந்த டியூரேஷன் 4 மைனஸ் பண்ணும்போது 8. அடுத்தது 20ல இருந்து -8 டியூரேஷனை போடும்போது 12 வந்துரும். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம earliest start அப்படியே எழுதிக்கலாம். லேட்டஸ்ட் finish கீழே இருந்து மேல போற மாதிரி எழுதிக்கீங்க. இப்ப earliest start யூஸ் பண்ணி finish போடுறதுக்கு என்ன பண்ணணும், டியூரேஷனை ஆட் பண்ணிக்கணும். அதே லேட்டஸ்ட் finish யூஸ் பண்ணி ஸ்டார்ட் போடுறதுக்கு டியூரேஷனை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது 6, 8, 12ன்னு வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா தெரியும். டோட்டல் ஃப்ளோட்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் earliest ஸ்டார்ட்னு போடலாம். இல்ல finish வச்சு நீங்க போடலாம். சோ இங்க வந்து நான் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி போடுறேன். இப்ப ஸ்டார்ட் யூஸ் பண்ணி போடும்போது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் earliest ஸ்டார்ட் 6 minus 5 என்ன வந்துரும் நம்மளுக்கு 6 minus 5 is equal to 1. அடுத்தது latest start 8, earliest start 7. So 8 minus 7 1. அடுத்தது latest start 12, earliest start 11. அப்ப 12 minus 11 1. So எல்லாமே நம்மளுக்கு 1 தான் வந்திருக்கு. So இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க, total float of activity 20 to 30க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 20 to 30 அப்படின்னா எந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டா போதும், இதுக்கு நேரா இருக்கிறது மட்டும் டோட்டல் ஃப்ளோட்டா பார்த்தா போதும். இப்ப இதுக்கு நேரா இருக்கிறதுனாக்கா என்ன ஆன்சர் வரும் 1. 1ன்றது தான் இங்க டோட்டல் ஃப்ளோட்டுக்கு நேரா இருக்கு. சோ அந்த ஆன்சர் படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். So total float of activity 20 to 30 is 1. இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். PGTRB மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் from 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.